ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அன்பு மீனா லைஃப் ஸ்டைல் வாக்ஸ். வாங்க, இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல்னா என்ன ஸ்பெஷலுங்க? சக்கரை பொங்கல் தான். வாங்க, சக்கரை பொங்கல் எப்படி சூப்பராக செம்மையாக கோவில் ஸ்டைலில் நல்லா டேஸ்ட்டாக செய்யலான்றத பார்க்கலாம். இதை மாதிரி செஞ்சு பார்த்து குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் 3/4 அழாக்கு அரிசியும் பச்சரிசி எடுத்துருக்கேன். பருப்பு 1/4 அழாக்கு எடுத்துருக்கேன். ரெண்டும் சேர்த்து 1 அழாக்கு. இதை பருப்பை மட்டும் நல்லா வறுத்துட்டு அரிசியும் பருப்பையும் கழுவிட்டு குக்கரில் வச்சு 3 விசில் வச்சு வேக வைங்க. 3 கிளாஸ் அதான் 3 கிளாஸ் இல்லை 3 அழாக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றினீங்கன்னா வெல்லம் போட சொல்ல இன்னமும் தண்ணியாகிடும். அப்புறம் இலையில விட்ட உடனே ஓடுற மாதிரி இருக்கும். அதனால் 3 அழாக்கு 3 தண்ணி வச்சாலே போதும். நீங்கள் நல்லா சுத்தமான வெல்லம் வாங்கியிருந்தீங்கன்னா டைரெக்டாக அதிலே சேர்த்துக்கலாம் பொங்கல்லையே. அப்படி இல்லை, நார்மலான வெல்லம் தான் வாங்கியிருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் சேர்த்துட்டு அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். நிறைய ஊற்றக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா உருக்கணும். வெல்லம் உருகி பாவாக வேண்டாம், நல்லா உருகுனாலே போதும். உருகி ஒரு கொதிக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் அதில் சக்கரை பொங்கலில் ஊற்றக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் பேஸ்ட் மாதிரியும் ஆக்கிடக்கூடாது. இப்போ கரண்டியில் எடுத்து காட்டுவேன் பாருங்கள். அது மாதிரி பதத்துக்கு எடுத்துக்கோங்க கொதிக்க வச்சு. இப்போ அதை என்ன பண்ணலான்னா வடிகட்டிட்டு, நான் வடிகட்டி வச்சுருக்கேன். அதை இப்போ நான் இதிலே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு கலரி விடுங்க. நல்லா பொலன்னு நல்லா கலருங்க. நல்லா குழைய வரும். வெல்லத்தை ஊற்றி அந்த ஒரு கலரி விட்டிங்கன்னா போதும். நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நான் சர்க்கரையோட ஏலக்காய் போட்டு தூள் பண்ணி வச்சுருக்கேன். அதை கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவு போட்டுக்கலாம். அதையும் போட்டு ஒரு கலரி விடுங்க. இப்போ நமக்கு சுவையான சூப்பரான சக்கரை பொங்கல் தயார். இப்போ நம்ம இதில் முந்திரி திராட்சை ஆட் பண்ணி தாளித்து இதில் போட்டோன்னா நல்லா கோவில் ஸ்டைல் சக்கரை பொங்கல் ரெடி. அதுக்கு நல்லா தாராளமாக நெய் ஊற்றிக்கலாம். நெய் கொஞ்சம் பின்னியும் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் வருங்க. அதனால் நெய்னா இவ்வளோ ஊற்றுறேன்னு நினைக்காதீங்க. தேவையான அளவு முந்திரி பருப்பு. முந்திரி ரொம்ப செவக்க விடக்கூடாது. ரொம்ப செவக்க விட்டுட்டிங்கன்னா திராட்சை போட சொல்ல முந்திரி கருகி போயிடும். அதனால் பாதி அளவு முந்திரி பொரிஞ்ச பிறகு திராட்சை அது கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா கருகாமல் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். இப்போ முந்திரி திராட்சை நல்லா அந்த திராட்சை நல்லா பலூன் மாதிரி ஊதி வரணும். அவ்வளோதான். இப்போ நம்ம சக்கரை பொங்கலில் அதை ஊற்றி கலரி வச்சிட வேண்டியதான். சூப்பரான சுவையான கோவில் ஸ்டைல் சக்கரை பொங்கல் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பொங்கலுக்கு நம்ம சக்கரை பொங்கலை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.